अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सर्वचैतन्य रूपां ताम् आद्यां विद्यां च धीमहि बुद्धिं ज्ञानः प्रचोदयात् दृष्ट्वाखिलं जगदिदं सदसत्स्वरूपं शक्त्या स्वया त्रिगुणया परिपाति विश्वं संहृत्य कल्पसमये रमते तथैका तां सर्वविश्वजननीं मनसा स्मरामि। या विद्येत्यभिधीयते श्रुतिपते शक्तिस्तदाद्या परा सर्वज्ञा भवबन्धचित्तिनिपुणा सर्वासये संस्थिता दुर्ज्ञेया सुदुरात्मभिश्च मुनिभिर्ध्यानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवती सा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा। सकलगुणगणानां एकपात्रं पवित्रं अखिलभुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रं निखिलमलगणानां नासकृत् कामकन्दं प्रकटय भगवत्या नामयुक्तं पुराणं। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம், அதுல 14வது அத்தியாயம். மேல வசிஷ்டர் அவர் பேசுற அந்த இது, பிரம்மா கிட்ட வசிஷ்டர் போய் பேசுற அந்த இது இருக்கு பாருங்க, அந்த விஷயத்தை இந்த இடத்துல மேல கதை ஆரம்பிக்கிறது. 52வது ஸ்லோகம். வசிஷ்ட உவாச்ச, அதாவது இவர்கிட்ட சொல்றார், பிரம்மாட சொல்றார், ராஜ்ஞா சப்தோஸ்மி தேகோயம் பதத்வத்ய தவேதிவை. ராஜா சபிச்சுட்டான். என்ன ராஜா நிமி இருக்கானே, அவன் என்ன சபிச்சுட்டான். தவ தேகம் பதத்து, உன்னுடைய சரீரம் கீழே விழட்டும். அதாவது நீ எப்படி என் சரீரம் விழட்டோன்னு சொல்லிச்சியோ அந்த மாதிரி உன்னுடைய சரீரமும் விழட்டும். அதாவது சரீரம் உபயோகம் இல்லாம போயிடும். நீ செத்து போன்னு சொல்லல, சரீரம் உபயோகம் இல்லாம போயிடும். சரீரம் இல்லாம என்ன எப்படி விவகாரம் பண்ண முடியும்? எல்லா விவகாரத்துக்கும் காரணமா இருக்கிறது சரீரம். அதாவது அந்த சுக துக்கத்துக்கெல்லாம் இருக்கு பாருங்க, போகாயத்தனம் சரீரம் அப்படின்பா. நம்மளுக்கு வெளியில ஒரு ஞானம் வரணும்னு சொன்னா அந்த ஞானம் வரத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியது இந்த சரீரம். இந்த சரீரம் இல்லாம விவகாரமே பண்ண முடியாது. ஸோ தவ சரீரம் பத்தது அப்படின்னு ராஜா என்ன பண்ணான், சபிச்சுட்டான். கிம் கரோமி பிதா பிராப்தம் கஷ்டம் காய பிரபாதஜம். கிம் கரோமி பிதா, ஹே பிதா. பிதகாங்கிறது சம்போதனம். ஹே பிதா, தந்தையே. கிம் கரோமி, நான் என்ன செய்வேன். காய பிரபாதஜம் கஷ்டம் பிராப்தம், சரீரம் விழறதுனால என்ன ஒரு கஷ்டம் வந்ததோ அந்த கஷ்டம் இப்ப எனக்கு சேர்ந்திருக்கு. இப்ப என்ன கஷ்டம்னா, சரீரம் விழறது ஒரு பெரிய கஷ்டமா அப்படிங்கிறது இல்ல. இப்ப என்ன ஆகும்னா, அவர் எப்படி சப்த ரிஷிகள்ல ஒத்தரா வசிஷ்டர் இருக்காரோ, எப்படி எல்லா விவகாரங்களும் பண்ணிட்டு இருக்காரோ அந்த விவகாரங்கள் நடக்குமா, அதாவது அவர் பண்ற விவகாரங்கள் நடக்குமா, பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா வேற ஒரு சரீரம் எடுத்தா இன்னொரு பிறவி மாதிரி தானே. இன்னொரு பிறவின்னா அதில் இருக்கக்கூடிய ஞாபக சக்திகள் அதெல்லாம் அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வரும். அதான் சொல்றாரு பாருங்க, அந்நிய தேக சமுத்பத்தோ ஜனகம் வது சாம்பிரதம். இன்னொரு சரீரம் எடுக்கணும்னாக்க யாரோ ஒருத்தட்ட போய் பிறக்கணுமோ. இவன் என்ன பண்ணா, சரீரம் போகணும்னு சொல்லிட்டான். சரீரம் போகணும்னு சொன்னாக்க இவருக்கு எப்ப பிறவி எடுப்பார், எப்ப பிறக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி அவனால தீர்மானம் பண்ண முடியாது. இவருக்கு எந்த கர்மா வரும்போது அப்பதான் பிறக்க முடியும். அப்ப எப்படி பிறக்கிறது, யாரு எனக்கு தந்தையா இருப்பா இந்த நேரத்துல? இப்ப திடீர்னு சரீரம் கீழே விழுந்தா எனக்கு தந்தையா இருக்கக்கூடியது யாரு, அடுத்த சரீரம் யார்கிட்ட இருந்து எங்க இருந்து எப்படி பிறக்கும் அப்படின்னு. ததாமே தேக சம்யோகா பூர்வவத் சமபத்தியதாம். முன்ன மாதிரியே ஏற்கனவே என்ன சரீரம் இருந்ததோ அந்த மாதிரி தேக சம்யோகம் இருக்குமா. யாதிருசம் ஞானம் ஏதஸ்மின் தேகே தத்ராஸ்து தத்பிதா ஹேத்பிதா. யாதிருசம் ஞானம், இப்ப எனக்கு எந்த மாதிரி ஞானம் இருக்கோ, இப்ப வசிஷ்டரா எனக்கு எந்த மாதிரி ஞானம் இருக்கோ அது என்ன பண்ணணும், ஏதஸ்மின் தேகே தத்ராஸ்து, அந்த தேகத்திலையும் எனக்கு இருக்கணும். அதான் நான் வசிஷ்டரா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னார். சமர்த்தோசி மகாராஜா பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. ஹே மகாராஜா அப்படின்னு கூப்பிடுறார் பிரம்மாவை. ஹே மகாராஜா சமர்த்தோசி, உங்களுக்கு எல்லா விதமான, அதாவது அவன் சரீரம் வேணும்னு தான் இந்த மாதிரி பிறக்கணும் இந்த மாதிரி பிறக்க கூடாதுன்னு அவன் அடுத்த ஜென்மா எப்படி இருக்கணும்லாம் அவன் சொல்லல. சரீரம் வேணும்னு தான் சொல்லிச்சிருக்கான்.
அதனால சமர்த்தோசி, நீர் வந்து சமர்த்தரா இருக்க, எல்லா விதத்திலையும் சக்தி படைத்தவர். அதனால அதான் அந்த முக்கியமான விஷயம். அவர் என்ன பண்ணாருனாக்க, தன்னுடைய தபசு தன்னுடைய ஞானம் அத்தனையும் போயிடுச்சுன்னா மேல இப்ப எங்க இருந்து எப்படி கண்டினியூ பண்றது, எந்த மாதிரி செய்யறது, எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு இன்னும் எதிர்பாராம சடனா இது ஏற்பட்டு போச்சு இல்லையா. இதுக்கு ஜனமேஜி கேட்டதுக்கு வியாசர் சொல்றார், எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் அவ வந்து இந்த இது இருக்கு பாருங்க, அகங்காரம்ங்கிறதும் இந்த காமக்ரோதாதிகள்ல இருந்தும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு வசிஷ்டரும் நிதியும் கூட எக்ஸெப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனாலதான். ஆனா தபஸ்னால என்ன பண்றா, கொஞ்சம் அதை மேற்கடிச்சுன்னு போகக்கூடிய சக்தி இருக்கு. அதை கம்ப்ளீட்டா கெட் ஓவர் பண்ண முடியல, கொஞ்சம் மேற்கடிச்சுன்னு போற, அவ்வளவுதான். வசிஷ்டஸ்ய சமர்த்தோசி மகாராஜா பிரசாதம் கர்த்துமர்ஹசி, எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. வசிஷ்டஸ்ய வச்சஸ்ருத்வா பிரம்மா புரோவாச்ச தம் சுதம், ஏன்னா தன்னுடைய சொந்த பிள்ளையோ இல்லையோ, பிரம்மா தம் உவாச்ச, அவரை பார்த்து சொன்னார், மித்ரா வருணையோ ஸ்தேஜஸ் துவம் பிரவிஷ்ய ஸ்திரோபவ, நீ என்ன பண்ணு, மித்ரா வருணன்ற தேவதை, அந்த தேவதைகளுடைய தேஜஸ் அவளுடைய இதுல வந்து என்ன பண்ணுன்னா அவளுடைய வீரியத்துல நீ பிரவேசம் பண்ணிடும், அவளுடைய தேஜஸ்ல நீ பிரவேசம் பண்ணிக்கோ, அங்க ஸ்திரமா இரு. தஸ்மாத் அயோனிஜா காலே பவிதாத்வம், அயோனிஜா, அதனால என்ன ஆகும், சரியான நேரத்துல நீ எப்போ உனக்கு வெளியில வரணுமோ அந்த நேரத்துல நீ வந்து பிறந்துருவ. அயோனிஜா, அதாவது சீதை மீனாட்சி வாழெல்லாம் பாக்குற மொழியோ, கர்ப்பவாசம் பண்ணி கர்ப்பத்திலேருந்து வரக்கூடிய குழந்தையாக நீ வரமாட்ட, நீ டைரக்டா அயோனிஜனாக, அதாவது சாட்சாத்தா அந்த குழந்தையா உண்டு, மித்ராவருணன் இருந்து நீ உண்டாயிடுவ, நீ அயோனிஜனாக பிறப்ப. அதனால இந்த கர்ப்பவாசங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவும் சம்பந்தம் இருக்காது அப்படின்னு. புனர்தேகம் சமாசாத்திய தர்மயுக்தோ பவிஷ்யசி, மறுபடியும் தேகத்தாட தர்மயுக்தா, தர்மத்தோடு கூடினவனாக, இப்ப எப்படி வந்து எல்லா விதமான விஷயங்களையும், அதாவது சாஸ்திர பிரகாரமான விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கியோ அதோடு தெரிஞ்சவனாகவே நீ இருப்ப அப்படின்னார். அதோடு மட்டும் இல்ல, பூதாத்மா வேதவித்காமம் சர்வஜ சர்வ பூஜிதா, இதே மாதிரி சர்வஜா சர்வ பூஜிதா, எல்லாராலையும் கௌரவிக்கப்பட்டவனாக, எல்லாவற்றையும் தெரிஞ்சவனாக, வேதங்கள்லாம் அறிஞ்சவனாகவே நீ பிறப்பாய். ஏவ முக்தஸ்ததா பித்ரா பிரயயோ வருணாலயம், இந்த மாதிரி அப்பா சொன்னோடனே என்ன பண்ணார், அப்பா ஓரளவுக்கு நிம்மதியா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வருணங்கிட்ட போய் இது பண்ணிக்கணும், பிரவேசம் பண்ணணும் இல்லையா வருணனுடைய சரீரத்தின, அதனால வருணாலயம், வருணாலயம்னா வருணனுடைய வீட்டுக்கு, மாளிகைக்கு. கிருத்வா பிரதட்சிணம் பிரீத்தியா பிரணம்யச்ச பிதாமகம், போகும்போது என்ன பண்ணார், சரி அப்பா இந்த மாதிரி இது கொடுத்துட்டாரு, தனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சவால்னு கிளம்பிடல. யார் நம்மளுக்கு வந்து வரன் கொடுத்தாலோ பெரியவாழ்கிட்ட எல்லாம் போனோம்னா வாழ்கிட்ட என்ன பண்ணணும், மரியாதையா உத்தரவு வாங்கிக்கணும் இல்லையா. அதான் சொல்றார், கிருத்வா பிரதட்சிணம் பிரீத்தியா, பரம சந்தோஷத்தோட ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோன்ற சந்தோஷம், நல்லபடியா சால்வ் பண்ணிட்டோன்னு. கிருத்வா பிரதட்சிணம் பிரீத்தியா பிரணம்யச்ச பிதாமகம், தந்தையை வணங்கி, பிதாமகம்னா பிரம்மான்னு அர்த்தம், இந்த இடத்துல தனக்கு அவருக்கு தந்தை. கிருத்வா பிரதட்சிணம் பிரீத்தியா பிரணம்யச்ச பிதாமகம் விவேசச தயோர் தேகே மித்ரா வருணையோ கில. இதுல மித்ரா வருணன்கிறவா ரெண்டு தேவதைகள் இணைந்த ஒரே தேவதை, அது அது ஒரே தேவதைன்னா ஒரு தேவதைன்னு சொல்ல மாட்டா, ரெண்டு தேவதையா இருக்கக்கூடியவாவா, மித்ரன் வருணன்ற ரெண்டு தேவதையும் சேர்ந்து ஒரு தேவதை. அதனால அது என்ன ஆகும், அவளுடைய சரீரத்துக்குள்ள அவர் புகுந்துட்டார், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இதுல அஸ்வினி தேவர்கள்னு சொல்ற முடியும், அந்த அஸ்வினி தேவர்கள் எப்படி ரெண்டு பேரும் ரெட்டையா இருக்காளோ அதே மாதிரி இந்த மித்ரா வருணா அக்னி சோமன் இந்த மாதிரிலாம் சில பேர் ரெட்ட தேவதையா இருக்கிறவா. தேவதைகள்ல பலவிதமான தேவதைகள் உண்டு. ஒரு தேவதை, ஒரே ஒரு தேவதை, இந்திரன் குபேரன் இவாள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு தேவதையா இருக்கக்கூடியவா. மித்ராவருணன் அக்னி சோமன் அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி தேவர்கள் இவாள்லாம் ரெட்ட தேவதைகளா இருக்கக்கூடியவா. அதே மாதிரி கணதேவதைகள், அதாவது வசுக்கள் ருத்ராள் ஆதித்யாள்லாம் சொல்றோமோ இல்லையோ, ஏகாதச ருத்ராள் துவாதச ஆதித்யாள் அஷ்டவசுக்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இவாள்லாம் வந்து குரூப்பா. ஸோ அதுல ஒருத்தருக்கு மட்டும் தனியான இல்லை, எல்லாருக்குமே சேர்த்துதான் மரியாதை அந்த இடத்துல. ஸோ அவ ஒரு காரியம் செய்யும்போது இந்த 8 பேரும் செய்யறதா தான் கணக்கு, வசுக்கள்னாக்க அந்த மாதிரி. ஸோ அதனால என்ன ஆகும், விவேசத்தை தயோர் தேகே, அவர்களுடைய தேகத்துல, தயோகோ தேக யோகோன்னு போடல பாருங்க, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேவத்தை, அதனால அவளுடைய தேகத்தில், அந்த தயோர் தேகே மித்ரா வருணையோ கில ஜீவாம்சேன வசிஷ்டோத தியக்த்வா தேகம் அனுத்தமம். ஜீவாம்சேன தன்னுடைய ஜீவபாவத்தை அவளுடைய தேகத்துல பிரவேசம் பண்ணார். தன்னுடைய தேகம் இப்ப இருக்கிற பழைய தேகம் இருக்கு பாருங்க, நிமி வந்து எந்த தேகத்தை நீ உனக்கு வேட்டோன்னு சொன்னானோ அதான் அந்த சாபம் என்ன ஆகும்னாக்க எந்த நேரத்துல எப்ப வேணும்னு சொல்றாளோ அந்த மாதிரி. சிலருக்குலாம் வந்து என்ன, சில பொசிஷன்ல இருக்கிறவளுக்கெல்லாம் பர்மிஷன் டெஃபினட்டா அவளுடைய பனிஷ்மெண்ட் உண்டு.
அது அவ கிடைக்கும். அவ என்ன பண்ணுவான், அந்த பனிஷ்மெண்ட்டை இப்ப விஷ்ணுவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த பிருகு சாபம் இருந்தது. அவர் எப்ப அந்த சாபத்தை அனுபவிக்கிறதுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணிப்பார். டெஃபினட்டா ரிஷியோட சாபத்தை அவர் என்ன பண்ண மாட்டார், பிரயோஜனம் இல்லாம ஆக்கிட மாட்டார். ஆனா அதனுடைய காலத்தை என்ன பண்ணுவான்னா அவள்லாம் தீர்மானம் பண்ணிச்சுப்பா. ஜனங்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஏதாவது அசுரர்கள் ராட்சசர்கள் சம்ஹாரம் பண்ணணும்னாக்க அந்த நேரத்துல அது உபயோகமா இருக்கிற மாதிரி பயன்பட்டுப்பா. ஸோ அந்த சாபமும் அந்த மாதிரி ஜெகத்தினுடைய நல்லதுக்காகவே நடக்கிறதா தான் இருக்கும். ஸோ பிரம்மா வரத்தை கொடுத்த உடனே வருணை போய் பார்த்து வருணனுடைய இதுல தேகத்துல பிரவேசம் பண்றதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தன்னுடைய சரீரத்தை விடுறார். கதாச்சித் ஊர்வசி. அப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கதாச்சித் ஊர்வசி ராஜன் நாகதா வருணாலயம். ஒரு சமயம் ஊர்வசி என்ன பண்றா, இப்ப வசிஷ்டருக்கு வெளியில வர வேண்டிய வேலை வந்துருத்து. ஆக்சுவலா வசிஷ்டரோட அண்ணா இப்ப மித்ராவருணனுக்கு 2 குழந்தைகள் பிறக்க போறது. அதாவது மித்ராவருணன்டேந்து 2 ரிஷிகள் வெளியில வரப்போறா. முதல் ரிஷி அகஸ்தியர், 2வது வசிஷ்டர். 2 பேரும் வரணும். 2 பேருக்கும் வர வேண்டிய காலம் வருது. காலம் வரும்போது என்ன பண்றா, அப்ப மித்ராவருணன்டேருந்து அந்த என்னாகும், அந்த இது வெளியில வரணும். அவருக்கு அந்த குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கான மூடு வரணும் இல்லையா. அப்ப ஊர்வசி அங்க வர. கதாச்சித் ஊர்வசி ராஜன் ஆகதா வருணாலயம். எதிர்ச்சையா வராரோகா. அவ வருதுங்கிறது பிளான் பண்ணி வரல, எதிர்ச்சையா. சகி கண சமாவிருத்தா, தன்னுடைய சகிகளுடன் கூடி வரா. திருஷ்டுவா தாம் அப்சராம் திவ்யாம் ரூப யவ்வன சயுதாம் ஜாதவ் காமாதுரோ தேவவ் ததா தாம் ஊச்சுதுர் இருப்ப. அப்ப என்ன பண்ணா, அவளை பார்த்த உடனே அவ 2 பேருக்கு என்ன எடுத்து, சரி இந்த குழந்தையில வெளியில விட வேண்டிய, அதாவது தங்க கிட்ட இருக்கிற ரிஷிகள் இருக்கா பாருங்க, அந்த ரிஷிகள் 2 பேரையும் வெளியில விட வேண்டிய நேரம் வந்துடுத்து அப்படின்னு அவளுக்கு தோன்றது. பராசரர் சொல்றாரு இல்லையா, அந்த சத்தியவதிகிட்ட அந்த மாதிரிதான் மத்ஸ்யகந்தின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான். விவசௌ சாரு சர்வாங்கீம் தேவகன்யாம் மனோரமாம் ஆவாம் துவம் அனவத்தியாங்கி வரையஸ்வ சமாகுலவ். அதேதான் அவ பராசரர் சத்தியவதிட்ட என்ன சொன்னாரோ அது முதலே பார்த்தோம் பாருங்க. அந்த வியாசருடைய அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ எங்களா வரிச்சுக்கோ இங்கேயே இரு அப்படின்ட்டு. விகரஸ்வ யதா காமம் ஸ்தானேஸ்மின் வரவர்ணினி, எங்களுடைய இரு அப்படின்னு கேட்கிறா. ததோக்தா சா ததோ தேவி தாபியாம் தத்ர ஸ்திதாவசா. ஸோ இப்ப தேவர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும், அப்சரஸ்திரி இல்லையா, அப்சரஸ்திரியால தேவதைகள் பிரார்த்தனை பண்ணும்போது மாட்டே முடியாதுன்னா சொல்ல முடியாது, சரி அப்படின்னுட்டா. கிருத்வா பாவம் ஸ்திரம் தேவி மித்ரா வருணையோர் கிரகே. ஸோ அங்கேயே இருக்கிறது அப்படின்னு அவ தீர்ம. கிருத்வா பாவம் ஸ்திரம், அந்த ஸ்திரமா இருக்கிறதுக்காக. தா கிரகீத்வா தயோர் பாவம் சம்ஸ்திதா சாரு தர்சனா தயோஸ்து பதிதம் வீரியம் கும்பே தெய்வா தனாவிருத்தே. இப்ப என்ன ஆயிடுத்து, அவளுடைய இது இருக்கு பாருங்கோ தேஜஸ், அது என்ன ஆயிடுத்துனாக்கா இப்ப அந்த ஊர்வசி அங்க இருக்கும்பொழுது அங்க ஒரு சின்ன குடம் இருக்கு. அனாவிருத்தே கும்பே. அனாவிருத்தேன்னாக்கா மூடாத ஒரு குடம், அந்த கலசம். அந்த மூடாவது கலசத்துல அவளுடைய தேஜஸ் ஆனது பிரவேசிக்கிறது. அந்த மித்ராவருடைய தேஜஸ் அதுல பிரவேசிக்கிறது. தஸ்மாத் ஜாதோ முனி ராஜன். தஸ்மாத் ஜாதோ, மித்ராவருணன் 2 ரிஷி இல்லையா. ஸோ அந்த கும்பத்துல தேஜஸ்ல இருந்து முனி 2 முனிவர்கள், முனிகி முனி ஹரி ஹரி மாதிரி முனி 2 முனிவர்கள் ஜாதவ் உண்டானார்கள். துவாவேவ அதி மனோகரோ, நல்ல மனோகரமா, அதாவது எல்லாருக்கும் ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு வசீகரமா இருக்கக்கூடிய வர்ச்சஸோட கூடின 2 ரிஷிகள் அதுல இருந்து வரா. அகஸ்திகி பிரதமஹா தத்ர வசிஷ்டச்ச அபரஸ்ததா. முதல்ல அந்த கும்பத்திலேருந்து வெளியில வந்தது அகஸ்தியர். அதனாலதான் அகஸ்தியருக்கு கும்பசம்பவர்னு பேரு. நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த குடத்திலிருந்து உண்டானார் குறுமுனிவர், குடத்திலிருந்து உண்டானார் குடமுனி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. ஸோ அந்த குடத்திலிருந்து உண்டானதுனால அகஸ்தியருக்கு கும்பசம்பவர்னு பேரு. ஸோ இது அகஸ்தியருக்கே இதுதான் அவதாரம். ஆனா வசிஷ்டரை பொறுத்த வரைக்கும் மைத்ராவருணின்ற பேர் இருக்கு. அவர் அந்த சரீரம் ஏதோ இந்த நிமி சாபத்தினால போனதுனால மித்ராவருணன் பிறக்கணும்னு இருந்ததுனால இந்த மாதிரி அகஸ்தியருக்கு அடுத்தது அந்த கும்பத்திலிருந்து வரார். கும்பசம்பவகான்ற பேர்ல வசிஷ்டருக்கு அவ்வளவு பிரசித்தி இல்லை. பிரம்மபுத்திரன்ற பேர்ல தான் அவருக்கு பிரசித்தி இருக்கே ஒழிய அவரும் கும்பசம்பவர் தான், அகஸ்தியரோட தம்பி தான், இருந்தாலும் அந்த அளவுக்கு அவருக்கு அதுல பிரசித்தி இல்லை. அந்த மாதிரி மித்ரா வருணையோர் வீரியா தாபசம் ரிஷி சத்தமோ, அவருடைய மித்ராவருடைய தேஜஸ்ல இருந்து. அதனால மைத்ராவருணின்னு வசிஷ்டருக்கு அங்கங்க ஏதாவது சில இடங்கள்ல மைத்ராவருணின்னு பேர் இருக்கு. அந்த பேர் எப்படி வந்ததுன்னு தானே ஜென்மேஜயனும் வியாசரை கேட்கறான். அந்த பேர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு. பிரம்மபுத்திரன்னு சொல்லும் போது மித்ராவருணனோட புத்திரன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதாக. இக்ஷ்வாகுஸ்து வசிஷ்டம் தம் பாலம் வவ்ரே புரோஹிதம்.
இப்ப வசிஷ்டர் என்ன பண்ணார், இப்பதான் வந்திருக்கார், வந்து ஒரு பாலகனாக இருக்கார். அவள்லாம் சட்டுன்னு வளர்ந்துருவா, ஆனா பாலகனா இருக்கார். அந்த இடத்துல அவர் வந்தது கேள்விப்பட்ட உடனே அதான் வசிஷ்டர் இல்ல, அவர் தான் குல புரோகிதர். இப்ப இந்த இடத்துல மித்ராவருணனுக்காக பிறந்தாருன உடனே என்ன பண்ணா, இக்ஷ்வாகு உடனே அவரை பார்த்து வவ்ரே புரோஹிதம், அவரை தன்னுடைய குலகுருவாக நீங்க இருக்கணும் அப்படின்னு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டான். வம்சஸ்யாசி சுகார்த்தம் தே பாலையாமாச பார்த்திவ, அவர் என்ன பண்ணார், உன்னுடைய வம்சத்தை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு விசேஷேன முனிம் ஞாத்வா பிரீத்தியா யுக்தோ பபுவக, அவரை வசிஷ்டர் தான் தெரிஞ்சுட்டு அவன் ரொம்ப பிரீத்தி யுக்தனாக ஆனான். ஏதத்தே சர்வம் ஆக்கியாத்தம் வசிஷ்டஸ்ய காரணம் தாபாத் தேகாந்தர பிராப்தி மித்ராவருணையோ கிருத்தை குலே. ஸோ இப்போ வியாசர் என்ன பண்ணார், நீ கேள்வி கேட்ட ஜனமேஜயன்ட்ட நீ கேள்வி கேட்ட விசேஷேன முனிம் ஞாத்வா, இந்த இடத்துல பிரீத்தியா யுக்தோ பபுவக, வசிஷ்டர் தான் மித்ராவருடைய சாபத்தினால விழுந்து சரீரம் விழுந்து மித்ராவருடன் வீட்டுல பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவன் பிரீத்தி யுக்தனா ஆனான், மித்ராவருடைய புத்திரனாக அறிந்து பிரீத்தி யுக்தனாக ஆனான்னு இக்ஷ்வாகு சொன்னார் இல்லையா. ஏதத்தே சர்வம், இந்த கதைகள் அத்தனையும் ஆக்கியாதம் உனக்கு சொல்லப்பட்டது. வசிஷ்டஸ்ய காரணம் சாபாத் தேகாந்தர பிராப்தி, வசிஷ்டஸ்ய சாபாத் தேகாந்தர பிராப்தி, சாபத்தினால வசிஷ்டருக்கு இன்னொரு தேகம் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம், மித்ராவருணனுக்கு எப்படி பிறந்தாருங்கிற விஷயம், அவருக்கு மைத்ராவருணின்ற பேர் எப்படி வந்ததுங்கிற விஷயங்கிறது எல்லாத்தையும் நீ கேட்ட பிரகாரம் உனக்கு சொல்லியிருக்கேன், சர்வமும் உனக்கு இந்த இடத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னு வியாசர் என்ன பண்ணார், ஜனமேஜயன்ட்டு சொல்றார். ஜனமேஜய இப்ப நிமிக்க கதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். ஜனமேஜய உவாச்ச தேக பிராப்திர் வசிஷ்டஸ்ய கதிதா பவதா கில நிமி கதம் புனர்தேகம் பிராப்தவான் இது மேவத. வசிஷ்டருக்கு தேக பிராப்தி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நிமிக்கு அடுத்த தேகம் எப்படி கிடைச்சதுங்கிறத சொல்லுங்க. நிமியும் சரீரம் கிடைக்கணும் இல்லையா, நிமிக்கும் சரீரம் வேணும், சரீரம் கிடைக்கணும் இல்லையா, அது எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். வியாசர் சொல்ற வசிஷ்டேனச்ச சம்பிராப்தா புனர்தேகோ நராதிப, வசிஷ்டர் பெரிய ரிஷி, அவருக்கு என்ன ஆயிடுத்து, தன்னுடைய தபசனுடைய மகிமையினால சட்டுன்னு கிடைச்சு கொடுத்து. ஆனா நிமியனுடைய விஷயம் வேற, நிமி கொஞ்சம் ஞானியாவும் இருந்திருக்கான், அதனால என்ன எடுத்ததா ஞானம் இந்த விஷயங்கள் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு இருந்திருக்கான். அதோட யாகத்து நடுவுல இருக்கான். இப்ப பாதி யாகத்துல அவனுக்கு சாபம் கிடைச்சுடுத்து. அதனால என்ன ஆகுதுன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்டரா போயிடுச்சு. வசிஷ்டர் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபேரோட யாராவது தனியா நிக்கிறாரு, ஒரு சாபம் வந்தது முடிஞ்சது அடுத்தது ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி இல்லை. இவன் வேற ஒரு விஷயத்துக்கு நடுவுல இருக்கிறதுனால that has become bit complicated. அதான் சொல்றார். நிபினா நததா பிராப்தோ தேக சாபாத் அனந்தரம், சாபாத் அனந்தரம் சாபத்துக்கு அடுத்தது தேக பிராப்தி நததா பிராப்தா, அடுத்த தேகம் அவனுக்கு சட்டுன்னு கிடைச்சுடல, அவனால அடைய முடியல. ஏன்னா முதல் தேகமே விழல அவனுக்கு விழும், அதாவது ரிஷிகள் அவனை அந்த தேகத்தை விழாது, ஏன்னா யாகம் முடிகிற வரைக்கும் அந்த தேகம் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தேகத்தை விழ முடியாதபடி அவ பண்ணிவிட்டான். அதாவது அந்த ரித்திக்குகளா இருக்கிறவா ஏன்னா யதா சப்தோ வசிஷ்டேன ததாதே பிராமணா கிரதோ, யதா சப்தோ வசிஷ்டேன, வசிஷ்டருடைய சாபம், அந்த சாபத்துல சப்தகான்னு சொன்னோம்னாக்க அந்த சாபத்தினால ரொம்ப தகிக்கப்பட்டவனாய் நிறுத்தம், அந்த மாதிரி தகிக்கப்பட்டவனா இருக்கான், அந்த சாபத்தினால ரொம்ப வருந்தின்னு இருக்கான். சதாதே பிராமணாக, அதாவது அந்த யாகத்துல கிரதவுன்னு யாகத்துல ரித்திக்குகளாக வரிக்கப்பட்டவர்கள், ரித்திஜகா ஏ விருத்தியா ராஜ்யா, அரசனாலே ஏ ரித்திஜகா விருத்தாக, எவர்கள் ரித்திக்குகளாக வரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது அத்வரியம் உத்காத்தாலாம் சொல்ற போது அவர்கள் தே சர்வே சமச்சிந்தையன், அவ எல்லாரும் என்ன பண்ணா இப்ப ஒரு கவலையோட இந்த மாதிரி யாகம் பாதியில நின்று போயிடுத்தேங்கிற ஒரு கவலை, அது எப்படி மேல எடுத்துன்னு போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா. இப்ப என்ன ப்ரொசீஜர், இப்ப அதாவது யாகத்தை பாதியில விட முடியாது, யாகத்தை கம்ப்ளீட் பண்ணணும், ஆனா யாகத்துக்கான எஜமானனும் இல்லை. ஸோ இப்ப யாகத்தை எப்படி எடுத்துன்னு போய் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா. ஸோ சமச்சிந்தையன்னா கவலைப்பட்டான்னு அர்த்தம் மட்டும் இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு இடா தே தாட் ஓவர், சமச்சிந்தையன்னா தே தாட் ஓவர், அந்த விஷயத்தை பத்தி கன்சர்ன்டா திங்க் பண்றோம்னு சொல்ற பத்தில அந்த கன்சர்ன்டா திங்க் பண்றோங்கிறதுக்கு பேர் தான் அச்சிந்தையது. அதாவது சிந்தா அப்படின்னு சொன்னாக்க, இப்ப சாதாரண சிந்தான்னாக்க கவலை, சிந்தா குலகான கவலைப்படுறவன்னு எடுத்துக்கிறோம். கவலை மட்டும் இல்ல, இந்த இடத்துல அது என்ன ஆகும், திங்கிங் ஓவர், அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்றது. கிம் கர்த்தவியம் அஹோஸ்மாபிஹி தாபதக்தோ மகாத்மவிஹி
சாபதக்தோ மகிபதிகி. மகிபதிகி மகிபதிகின்னாக்க அரசன். சாபதக்தகானா சாபத்தினால எரிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல, சாபத்தினால வருந்தினவனாக. இப்ப அவனுடைய சரீரம் முழுக்க விழுந்துடல, இன்னும் சரீரம் போயிடல. அதாவது வசிஷ்டருக்கு எப்படி விழுந்து, அதான் சொன்ன பாருங்க முதல்ல, இவாளுடைய சரீரம் எல்லாம் எப்ப விழணுமோ எப்படி விழணுமோ அந்த மாதிரி அந்த நேரத்துல அவன் தீர்மானம் பண்ணி விழும். ஸோ அதனால என்ன எடுத்து, ஆனா அந்த சாபத்தினுடைய வருத்தம் இருக்கு. சாபதக்தோ மகிபதிகி, அந்த ராஜா வந்து சாபத்தினால வருந்தின்னு இருக்கிறவனா இருக்கான். கிம் கர்த்தவியம் அஹோ, அஹோன்னா அலாஸ் ஐயோ அப்படிங்கிறோம் இல்லையா. கிம் கர்த்தவியம் ஏன்னா நம்மளால இப்ப யாகத்தை எடுத்து மேல கம்ப்ளீட் பண்ண முடியுமோ? ராஜா இல்லாம நம்மளால முடிக்க முடியாது. நாம இங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? கிம் கர்த்தவியம், நாம இப்ப என்ன பண்ண முடியும்? ராஜா வந்து சாபத்தினால, வசிஷ்டருடைய சாபத்தினால போயிட்டான். அதனால அந்த சாபத்தை நிறுத்தி வைக்க முடியாது, அந்த சாபத்தை தடுக்கவும் முடியாது, அந்த சாபத்தை மாற்றவும் முடியாது. ஸோ ராஜாவை வந்து அந்த சாபத்தை நிறுத்தி வச்சுட்டு ராஜாவை கொண்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மேல யாகத்தை பண்ணவும் முடியாது. ஸோ நம்மளாலையும் கண்டினியூ பண்ண முடியாது, யாகத்தையும் நடத்த முடியாது, யாகத்தை நிறுத்தவும் முடியாது. இப்போ என்ன பண்றது? நடுவில் விடுறதுக்கும் இல்லை, முடிக்கிறதுக்கும் இல்லை. அதாவது முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா. கீம் கர்த்தவியம் அஸ்மாபிகி, நாம என்ன பண்றதுக்கு இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன்னா வசிஷ்டருடைய சாபத்தை மீறி அந்த சாபத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு சக்தி இல்லையே அப்படின்ட்டு. அவசியம் பாவி பாவத்வா அசக்தாஸ்ம நிவாரணே. அசக்தாஸ்ம நிவாரணே, இத நிவாரணேன்னா மாத்துறதுக்கு, அதாவது இந்த சாபத்தை மாத்தி இந்த யாகத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு. எசென்சியலா அதுதான், சாபத்தை மாத்துறதுனா யாகத்தை முடிக்கிறதுக்காக. அத அசக்தாக, நம்ம அதுல சக்தியற்றவர்களாக இருக்கோம். அவசியம் பாவி பாவத்வாத், எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நடக்க வேண்டியது நம்மளால மாற்ற முடியாது, நடக்க வேண்டியதையும் மாற்ற முடியாது, சாபத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சார். மந்திரைஹி பகுவிதோஹி தேகம் ததா தஸ்ய மகாத்மனஹா ரக்ஷிதம் தாரயாமாசுஹு. சரி, இப்ப ராஜா வேணும். அதனால ராஜாவை என்ன பண்ணாங்க, அவன் சரீரம் முழுக்க விழுந்துடாம, அவன் சரீரமே இல்லாம போயிடாம, அவனுக்கு சரீரம் இருக்கும், அந்த சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதாவது அந்த சரீரம் வந்து என்ன ஆகும்னா அழுகி போறது, நாத்தம் எடுக்கிறதுங்கிறதா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த சரீரத்தை ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ரக்ஷிதம். எம்பால்மிங் இல்லை, அவனுக்கு மூச்சு இருக்கு. ஏன்னா இன்னும் சரீரம் முழுக்க விழல. சரீரம் எப்ப விழணும்னு அவன் தீர்மானம் பண்றானோ, எல்லாரும் தீர்மானம் பண்றானோ அப்பதான் விழும் இல்லையா. ஆனா அந்த சரீரம் உபயோகமற்றதா இருக்கும். ரக்ஷிதம் தாரையா மாசுகு. தாரையா மாசுகுன்னா they held it. ரக்ஷிதம் ப்ரொடெக்டட். எப்படி? பகுவிதைஹி மந்திரைஹி தேகம் தஸ்ய மகாத்மனஹா, அந்த ராஜாவுக்கு தாரையா மாசுகு கிஞ்சித் ஸ்வசன சம்மிதம், ஒரே ஒரு இழை மெலிசா மூச்சு வந்துட்டு இருக்குன்னு சொல்ற பாருங்க. அந்த ஒரு இழை மெலிசா மூச்சு வந்துட்டு இருக்கு, அந்த கிஞ்சித் ஸ்வசனம், கொஞ்சம் மூச்சு போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது கடைசியா ஒரு இழை மூச்சு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற இல்லையா, அந்த மாதிரி. அது இருக்கிற வரைக்கும் சரீரம் விகாரத்தை அடையாது, சரீரத்துல சூடு குறையாது, உசுர் போகாது, உசுர் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் உசுரோட இருக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணாங்க, அதை மெயின்டைன் பண்றாங்க மந்திரங்களால. அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும், அதாவது வசிஷ்டரோட சாபம் இருந்தாலும் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த மூச்சை மெயின்டைன் பண்றதுக்கு அவன் என்ன பண்றா, மந்திரங்களால அதை மெயின்டைன் பண்றா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கந்தைகி மால்யைஸ்ட விவிதைகி பூஜ்யமானம் முகுர்முகு, அவனுக்கு வந்து புஷ்பங்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அலங்காரம் பண்ணி சரீரத்துல வந்து என்ன ஆகும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாம அதை பாதுகாக்கிறான் அந்த சரீரத்துல. மந்திர சக்தியா பிரதிஷ்டபிய நிர்வீகாரம் சுபூஜிதம், மந்திர சக்தியா தங்களுடைய மந்திரத்தினுடைய சக்தியினால, தங்க தபோபலத்தினால பிரதிஷ்டபிய நிறுத்தி நிர்வீகாரம், சரீரத்துல எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டு விடாமல். அதாவது சரீரம் விகாரம், உயிர் போயிடுதுன்னா சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்கிறது, அழுக ஆரம்பிக்கிறது, அந்த சரீரத்தை பக்கத்துல உபயோகப்படுத்த முடியாம பூச்சி பொட்டுகள்லாம் உள்ள வந்துருங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி தோஷங்கள் ஏதும் அந்த சரீரத்தில் ஏற்பட்டு விடாமல், சரீரம் வந்து சுத்தமான, அதாவது உசுரோட இருந்தா அந்த சரீரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே விகாரங்கள் ஏதும் அடையாமல் நிர்விகாரம் சுபூஜிதம், எல்லாரும் கௌரவமா அதை பார்க்கும்படியா அதை வச்சுட்டு இருந்தாங்க. வச்சிருந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, சமாப்தேச கர்த்தவ தத்ர, யாகத்தை ஒரு விதமா முடிச்சுட்டாங்க. ஸோ இப்ப ராஜா இருக்கான், எஜமானன் இருக்கான், எஜமானன் போயிடல. ஸோ எஜமானனை வச்சுட்டு அது எப்படி அந்த யாகத்தை பண்ணணுமோ அந்த மாதிரி முறையில அவ என்ன பண்ணா, யாகத்தை முடிச்சுட்டா. சமாப்தேச கிருத்தவ், யாகம் முடிந்த அளவில் தேவாஸ்தத்ர சர்வே சமாகதாக, எல்லா தேவர்களும், அதாவது இனி இந்த ரித்விகள் அத்தனை பேரும்
யாகத்துக்காக கிரீதாக, அதாவது நிமியால அவர்கள் அமர்த்தப்பட்டவர்கள். ஸோ நிமிக்காக வேலை செய்யறாங்க. யாகத்தை பண்றது நிமிதான். ஸோ நிமிக்கான யாகம் தான், அந்த புண்ணியாத்தனை நிமிக்கு தான். அதனால யாகம் முடிந்த அளவுல அந்த யாகத்தினால வழிபடப்பட்ட தேவர்கள், எந்தெந்த தேவர்களை கொடுத்து அந்த யாகம் நடந்ததோ அந்த தேவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஆவிர்பாவம் ஆறாங்க. ஆயிட்டு அவ என்ன சொன்னாச்சு, சமாப்தேச்ச கிருத்தௌத்திர தேவா சர்வே சமாகதாக, யாகசாலைக்கு தேவர்கள் வராங்க. ரித்விக் விஷ்ணு ஸ்துதா சர்வே சுப்ரீதாச்ச அபவன் இருப்ப, அந்த இடத்துல நிமிக்கு வந்து சரீரம் இல்லை. அதனால தேவர்கள் அவனால ரெகக்னைஸ் பண்றானோ இல்லையோ தெரியாது, அவன் எழுந்திருந்து அவளை ரிசீவ் பண்ணி ஸ்துதி பண்றதுங்கிறதுலாம் நடக்காத காரியம். அவனுடைய சார்பில் ரித்விக்குகள்லாம் என்ன பண்றாங்க, தேவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று அவர்களை தேவர்களை ஸ்துதி பண்றாங்க. ஸ்துதாகா. ஸோ ரித்விகி ஸ்துதாகா சர்வே சுப்ரீதாக, தேவர்கள்லாம் என்னானாங்க, பிரீத்தி அடைந்தவர்களாக. ஸ்துதாகன்னு ஸ்தோத்திரத்தினால பிரீத்திங்கிறது இல்லை, வரவாள சரியான முறையில வாங்கோன்னு கூப்பிடணும், அவளை வெல்கம் பண்ணணும். தே ஆர் வெல்கம் கெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்துதின்னு சொன்னாக்க தே ஆர் வாண்டட் கெஸ்ட், தே ஆர் நாட் அன்வான்ட் கெஸ்ட். அவளால நம்ம விரும்பாதவங்க இல்லை அப்படின்னு அவளை ஃபீல் பண்ணும்படி செய்யறது தான். அதனால என்ன பண்ணாங்க, விஜ்ஞப்தா முனிபி ஸ்தோத்ரைகி நிர்விண்ணாத்மானம் அப்ருவன். அவ விஜ்ஞப்தாக பகுபிகி ஸ்தோத்ரைகி, ரிஷிகள்லாம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண உடனே அப்ப ராஜா வந்து நிர்விண்ணம், அவன் வந்து ராஜா என்ன பண்றான், இப்ப அவ தேவர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான் வருத்தத்தோட. அப்ப அவ சொன்னாங்க, தேவர்கள்லாம் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, பிரசன்னாஸ்ம மகிபால வரம் வரைய சுவ்ரத. பிரசன்னாஸ்ம மகிபால, உன் விஷயத்துல நாங்க பிரீத்தி அடைஞ்சவளா இருக்கோம். வரம் வரைய, நீ வந்து யாகத்தை வந்து என்ன பண்ற, ரொம்ப அனுஷ்டானத்தோட பண்ணிருக்க சுவ்ரத, அதனால வரம் வரைய, உனக்கு வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கோ. யஜ்ஞே நானேன ராஜர்ஷே வரம் ஜென்ம விதீயத்தே. வரம் ஜென்ம அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜென்மாவை வரம்னு அர்த்தம் இல்ல, வரம்னா சிறந்த ஜென்மா. இந்த யாகத்தினால உனக்கு ஒரு சிறந்த ஜென்மா கிடைக்கும். அதாவது உனக்கு அடுத்த ஜென்மா என்ன ஆகும், மிக சிறந்த ஜென்மாவா கிடைக்கிறதுக்கு இருக்கு, அதை ட்ரை பண்ணு, வாங்கிக்கோ. தேவதேகம் தேவதேகம் நிர்தேகம் வா, நீ மனுஷனா பிறக்கணுமா இல்ல ஒரு தேவனா பிறக்கணுமா, மனசி வாஞ்சிதம், உனக்கு மனசுல எந்த விதமான தேகம் இருக்கணும்னு நினைக்கிறதோ அந்த தேகத்தை வாங்கிக்கோ, அந்த தேகத்தை நீ கேட்டுக்கலாம். ஸோ இப்ப வந்து என்ன ஆயிடுது, யாருக்கோ என்னமோ கர்மாவில் அவாவா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தேகம் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இல்லாம உனக்கு என்ன வேணுமோ இப்ப நவ் யூ கேன் சூஸ். ஏன்னா இது சாபத்தினாலும் உனக்கு தேகம் போச்சு, பாதி யாகத்துல போயிடுது, யாகமும் ப்ராப்பரா முடிஞ்சிருக்கு. அதனால வி ஆர் ஆல் வெரி ப்ளீஸ்டு வித் யூ. ஸோ உனக்கு என்ன வேணுமோ நீ அதை வந்து என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீ வந்து யூ கேன் எக்ஸசைஸ் யுவர் சாய்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாருக்கும் கிடையாது. இது வந்து வசிஷ்டர் என்ன பண்ணார், எனக்கு நல்லதா வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ பிரம்மா இந்த மாதிரி பண்ணுன்னு அவர் அனுப்பிச்சார். இப்ப திபிக்கு என்ன சொல்றாங்க, உன்னுடைய சாய்ஸ் தான் இது, உனக்கு வேணுங்கிற சாய்ஸை நீ எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ணிக்கோ அப்படின்னு. திருப்த காமம் புரோதாஸ்தே மிருத்யுலோகே யதா சுகம். ஸோ திருப்த காமம் யத புரோதாஸ்தே, அதாவது புரோதாத்தே புரோதாக, அவனுடைய யதா சுகம் மிருத்யுலோகே, அவரும் மிருத்யுலோகத்துல இருந்துட்டு இருக்கார். அதாவது அவளும் இந்த வந்து என்ன எடுத்து, அதாவது யார் வந்து திருப்தகா கொஞ்சம் இதோட இருந்தாரோ உன்னுடைய புரோதாக, அவரும் போய் சேர்ந்துட்டார். அதனால நீ கவலைப்பட வேண்டாம், இதுவா இருந்துக்கோ. ஏவ முக்தோ நிமேர் ஆத்மா, இப்ப நிமி இல்ல நிமேர் ஆத்மா, ஏவ முக்தோ நிமேர் ஆத்மா சந்துஷ்ட ஸ்தானு வாச்சக. நீ எந்த சரீரம் போனாலும் எடுத்துக்கலாம், உனக்கு வேணுங்கிற ஃப்ரீடம் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நீ வந்து இந்த சரீரம் போனா கூட அடுத்த சரீரம் நீ சூஸ் பண்றதா கிடைக்கும்னு ஒண்ணு. நிமேர் ஆத்மா சந்துஷ்டா, அவனுடைய ஜீவனுக்கு சந்தோஷம். ஏன்னா நிமி சந்தோஷத்தை அடைஞ்சான்னு சொல்ல முடியாது, அந்த சரீரம் கண்ட்ரோல் இல்லை இல்லையா. தான் உவாச்சக, அவளை பார்த்து தேவர்களை பார்த்து சொல்றான், ந தேகே மம வாஞ்சாஸ்தி, இந்த தேகம் எவ்வளவு படுத்திடுத்து அப்படிங்கிறது தெரியறது. அதனால ந தேகே மம வாஞ்சாஸ்தி, எனக்கு ஒரு சரீரம் போகணும், அடுத்ததாக ஒரு சரீரம் போகணுங்கிற ஆசை இல்லை. ந தேகே மம வாஞ்சாஸ்தி. அதுவும் மட்டும் இல்ல, சர்வதெய்வ வினஸ்வரே, இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தோம், இவ்வளவு பெரிய ஃபேமிலியில பிறந்தோம், இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம், என்னுடைய சரீரம் என்ன ஆயிடுது, நஸ்வரமா போயிடுது. அதனால வினஸ்வரம் அழியக்கூடியதான இந்த சரீரத்துல எனக்கு ஒரு ஆசை இல்லை. வாசோமே சர்வசத்வானாம் திருஷ்டவ் அஸ்து, சர்வசத்வானாம் திருஷ்டவ் அஸ்து, எல்லாருடைய பார்வையிலையும் நான் இருப்பேனாக. சரீரம் எப்படி எடுத்தாகணும், அதாவது ஏதாவது ஒரு விதத்துல இருக்கணும். நான் வந்து எல்லா ஜீவராசிகள், சர்வசத்வானாம்னா எல்லா ஜீவராசிகள், சமஸ்த ஜீவராசிகளுடைய திருஷ்டவ்,
பார்வையில, எல்லா ஜீவராசிகளுடைய பார்வையிலும் என்னுடைய வாசம் இருக்கட்டும், என்னுடைய பிரிவி ஜீவராசிகளுடைய பார்வையில இருக்கட்டும் அப்படின்னு. நேத்ரேஷு சர்வபூதானாம் வாயுபூத சராமியகம். சர்வபூதானாம் நேத்ரேஷு, எல்லாருடைய கண்களிலும், வாயுபூதா, அந்த கண்ணில் இருக்கு. அதாவது சாதாரணமா இப்ப நம்ம 5 விதமான வாயு சொல்றோம் இல்லையா, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு, பிராணாய சுவஹா அபானாய சுவஹான்னு இந்த 5 விதமான வாயுவை பத்தி சொல்றோம். இந்த 5 வாயு என்ன இருக்குன்னா, பிராணன்கிறது ஹிருதி பிராணே, ஹிருதயத்துல இருக்கு, குதேபானகா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியில தர்றதுக்கு. அதுக்கப்புறம் சமானோ நாபிசம்ஸ்திதா, உதான கண்டதேசகா, தியான சர்வ சரீரகான்னு இந்த சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்கிறதுக்கு, ஜெரிச்சது சக்தியா மாத்துறதுக்கு, அதை எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போறதுக்கு, பேசுறதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி சக்திகளை கொடுக்கக்கூடியதாக, இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியதாக 5 விதமான பிராணனை பத்தி பஞ்ச பிராணகா அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரங்கள்ல, சில சாஸ்திரங்கள்ல, குறிப்பா ஆகம சாஸ்திரங்கள்ல, யோக சாஸ்திரங்கள்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா தசப்பிராணன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த தசப்பிராணன்கிறத வேதாந்த சாஸ்திரங்கள்ல ரொம்ப அதை பத்தி ரெஃபர் பண்றது இல்லை, சொல்லுவா, இல்லைங்கிறது இல்லை. அதாவது என்னன்னாக்க, நம்ம விற்கிறது, ஏப்பம் விடுறது, கண் இமைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட என்ன ஆகும்னாக்க ஒரு ஒரு சக்தியினாலதான், வாயு விகாரங்கள் தான். வாயு விகாரங்கள் இல்லாம இந்த செயல்லாம் ஏற்பட முடியாது. இதெல்லாம் கிருக்கரன், நாகன், தனஞ்சயன் அப்படின்லாம் என்ன ஆகும்னா இந்த பிராணன்களுக்கு தனியான சில பேர்கள் கொடுத்துருக்கா. அந்த பேர்ல என்ன ஆகும்னாக்க, கண்ணு நம்ம இமைக்கிற மொழியோ மூடி திறக்கிறோம் இல்லையா, கண்ணை மூடி திறக்கிற மாதிரியான சக்தி இருக்கு இல்லையா, அது ஒரு வாயு விகாரம். அந்த வாயுவுக்கு தோஷம் வரும்போதுதான் கண்ணை சரியா மூட முடிய மாட்டேங்கிறது, அது கண்ணுக்கு தோஷம் வந்துடுறது, கண்ணு திறந்தாப்புலயே இருக்கிற மாதிரி ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி சில சமயம் கண்ணு மூடியே இருக்கும், சில சமயம் கண்ணு திறந்தே இருக்கும், அதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அந்த வாயுவினுடைய தோஷங்கள். ஸோ அதுக்காக தனியா மருந்தெல்லாம் சாப்பிட்டு அதை சரி பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்ணை மூடி திறக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கறதுக்காக, கண் இமைய மூடி திறந்து கண்ணை பாதுகாக்கும்படியாக செய்யக்கூடிய அந்த கண் இமையில இருக்கக்கூடிய வாயு இருக்கே, அந்த வாயுவாக நான் இருந்து நான் சராமி, நான் மூவ் பண்ணுவேனாக, அந்த மாதிரி நான் இருக்கணும்னு அப்படி இருந்துக்கிறேன் போறோம், எனக்கு தனியான ஒரு சரீரம் போகணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு. வாயுபூத சராமியகம் நேத்திரேஷு சர்வபூதானாம் வாயுபூத சராமியகம், சர்வபூதங்களுடைய நேத்திரத்துல இருந்துட்டு வாயுவாக இருந்துட்டு நான் செயல்படுவேனாக. பிரார்த்தயத்துவம் அப்ப என்ன பண்ணா, ஏவ முக்த சுராஸ்தத்ர நிமேர் ஆத்மானம் அப்ருவன், நிமியனுடைய ஆத்மா, நிமியனுடைய ஜீவனை பார்த்து, நிமியை பார்த்து இல்ல, நிமேர் ஆத்மானம் அப்ருவன் அவனை பார்த்து சொல்றா. பிரார்த்தயத்துவம் மகாராஜ தேவியும் சர்வேஸ்வரியும் ஸ்திதாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். ஏன்னா அவன் என்ன ஆகும், இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் கடைசி காலத்துல எந்த ஜீவன் இருக்கோ அந்த ஜீவனுடைய கண்ணுல இருக்கிற வரைக்கும் அவன் உசுரோடு இருக்கணும் இல்லையா, கடைசி காலம் வரைக்கும் அவன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால அந்த மாதிரி வரன்னு கேட்டிருக்கான். அதாவது அடுத்த சரீரம் போனோம், அடுத்த சரீரம் ஒண்ணுன்னு கேட்கல, அந்த சரீரம் போகாம எல்லார் நடுவுலையும் இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்கான் இல்லையா. அதனால என்ன பண்ணா, பிரார்த்தயத்துவம் மகாராஜ தேவியும் சர்வேஸ்வரியும் சிவாம், இந்த வரன் நீ அம்பாள்கிட்ட தான் கேட்கணும், அவளை கேட்டுக்கோ, சர்வேஸ்வரியும் சிவாம். ரெண்டாவது, இந்த யாகமும் அம்பாளை குறிச்சு, அம்பாளை பிரீத்தி பண்றதுக்காக பண்ணதுதான். மக்கே நானேன சந்துஷ்டா சாதே பீஷ்டம் விதாசியதி, இந்த யாகம் அவளை நீ திருப்தி பண்றதுக்காக பண்ணிதான் இருக்கிறதுனால இந்த யாகத்தினால சந்துஷ்டியான அம்பாள் உன்னுடைய அபீஷ்டத்தை கொடுப்பாளா இருக்கும், நீ அவளை கேளு அப்படின்னா. சதேவை ரேவ முக்தஸ்து பிரார்த்தையாமாசு தேவதாம், இந்த மாதிரி தேவர்கள் சொன்ன உடனே அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணான். ஸ்தோத்ரைஹி நானாவிதைஹி திவ்யைஹி பக்தியா கத்கதையா கிரா, நானாவிதைஹி பல விதமான ஸ்தோத்திரங்கள் குரல் தழுத்து, அதாவது பக்தியோட என்ன பண்ணான், கத்கதையா பிரசன்னாசா ததா தேவி பிரத்யக்ஷம் தரிசனம் ததோ, அந்த நேரத்துல அவனுடைய ஸ்தோத்திரத்தினால பிரசன்னையான, அதாவது பிரீத்தி அடைஞ்ச அம்பாள் அவனுக்கு தரிசனம் கொடுத்தா. பிரசன்னாசா ததா தேவி பிரத்யக்ஷம் தரிசனம் ததோ கோடி சூரிய பிரதீகாசம் ரூபம் லாவண்ய தீபிதம், அவளுடைய எப்படி இருக்கு, கோடி சூரிய பிரதீகாசம், கோடி சூரியனுடைய பிரகாசம் இருந்தா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பெரிய பிரகாசம். அதே மாதிரி ரூபம் லாவண்ய தீபிதம், அழகுனாலே ஒளிரு கூட உடல். திருஷ்டுவா எப்படி இருக்குன்னா அவ சரீரம் ரொம்ப காந்திமத்தா இருக்கு. திருஷ்டுவா பிரமுதிதா சர்வே கிருதகிருத்தியாச்ச சேதசி, எல்லாரும் பிரமுதிதாக, நிமியினுடைய காரணமாக அம்பாள் அங்க பிரசன்னமானா, அங்க இருக்கிற ரிஷிகள் மற்ற எல்லாருக்கும் சகலமான பேருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கிறது, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கிருதகிருத்தியாக வாழ்க்கையில
நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் கிடைச்சுடுத்து அப்படின்னு. பிரசன்னாயாம் தேவதாயாம் ராஜா வவ்ரே வரம். தேவதை பிரசன்னமானவனே ராஜா என்ன பண்ணான், பவ்ரி தன்னுடைய வரத்தை கேட்டான். ஞானம் தத் விமலம் தேகி ஏன மோக்ஷோ பவேதபி. எனக்கு விமலமான ஞானத்தை, நிர்மலமான ஞானத்தை கொடு. ஏன மோக்ஷோ பவேத், எனக்கு மோட்சம் கிடைக்கணும், மோட்சத்துக்கான ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கிறான். நேத்ரேஷு சர்வபூதானாம் நிவாசோமே பவேதிபி. அது வரைக்கும் இந்த ஜனங்களுடைய, அதாவது எல்லா ஜீவராசிகளுடைய நேத்திரத்திலையும் நான் இருப்பேனாக அப்படின்னு. இதெல்லாம் ஆரம்பத்துல என்னாகும், அந்த இமைக்கவே இமைக்காம இருந்தாங்க தேவதைகள்லாம். இமைக்காத மாதிரி, தூக்கம்னா என்னன்னு தெரியாது, எப்ப தூங்கணும், எவ்வளவு தூங்கணும், எப்படி தூங்கணும்னு தெரியாது. ஸோ ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் கத்துக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி இமைக்கிறது, மூடுறது, கண்ணை மூடுறது, கண்ணை திறக்கிறது, கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறதுலாம் ஒரு ஞானம் வருது. அந்த ஞானத்துக்கு காரணம் நிமி அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் நிமிஷம், நிமேஷா, அனிமேஷா. நிமேஷாகனாக்க கண்ணை மூடி திறக்கிறவா, இமைய மூடி திறக்கிறவாளுக்கு நிமேஷாகான்னு பேரு. அனிமிஷாகன்னா தேவர்கள், அவர்கள்லாம் இமைய மூடி திறக்க மாட்டாங்க, கண்ணு எப்பவுமே திறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கண்ணை மூடி திறக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நிமிஷம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த மாதிரி இது எல்லாமே இந்த நிமிட்டிருந்து வந்ததுதான். தத பிரசன்னா தேவேசி புரோவாச்சு ஜெகதம்பிகா ஞானம் தே விமலம் பூயா பிராரப்தஸ்தி அவசேஷத்தா. உனக்கு பிராரப்த கர்மா எவ்வளவு நாள் இருக்கோ அந்த பிராரப்த கர்மாவனுடைய முடிவுல உனக்கு நிர்மலமான ஞானம் ஏற்படும். நேத்ரேஷு சர்வபூதானாம் நிவாசோபி பவிஷ்யதி. எல்லா ஜீவராசிகளுடைய கண்ணுல இமையிலையும் உன்னுடைய வாசம் இருக்கும், நீ அங்க இருப்ப. நிமிஷம் யாந்தி சற்றூம்சி தொத்கிருத்தேனைவ தேகினாம். நிமிஷம் யாந்தி, அதாவது இந்த நேரத்தை கழிக்கிறது இல்ல கண்ணை மூடுறதுங்கிறதுலாம் உன்னுடைய செயலாகவே இருக்கும் அப்படின்ட்டு. தவ வாசாத் தனிமிஷா மானவா பசவஸ்ததா. பசவஹா மானவாகா, மிருகங்களும் மனிதர்களும் நீ அந்த கண்ணுல இருக்கிறதுனால தனிமிஷாகா, அதாவது இமைக்கும் கண்களை, இமைக்கின்ற கண்களை உடையவர்களாக, கண்ணை மூடி திறக்கும் சக்தி உடையவர்களாக ஆவார்கள் அப்படின்னா. ஆனா பதங்காஷ்ட பவிஷ்யந்தி, பறவைகளும் புனஷ்ட அனிமிஷாசுராக. ஆனா தேவர்கள்லாம் என்னவாங்க, அனிமிஷாக, அவர்களுக்கு இந்த சக்தி இருக்காது, அவர்களுக்கு கண்ணை மூடி திறக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால அவர்கள் கண்ணை என்ன பண்ணுவாங்க, அவ மூட மாட்டேன். நீ தேவர்களுடைய கண்ணில் இருக்க முடியாது, உனக்கு தேவலோகத்துல மனுஷலோகத்துல ரெண்டுல இருக்க முடியாது, மனுஷலோகத்துல எல்லாத்தையும் நீ இருப்ப அப்படின்னு வரம் கொடுக்குறா. இது தத்வா வரம் தஸ்மை ததா ஸ்ரீ வரதேவதா ஆமந்திரியச்ச முனின் சர்வான் தத்ரைவ அந்தர்ஹிதா பவது. இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு அங்க இருக்கிற முனிவர்கள் அவ்வளவு பேர்த்தையும் சொல்லிட்டு அவள்கிட்ட எல்லாம், சரி உங்களுக்கு யாருக்காவது வர வேணுமா என்ன எதுன்னு கேட்டு ஆமந்திரியனா அவ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தகவல், அதான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்தர்ஹிதாயாம் தேவியாம் தூ முனையஸ் தத்ர சம்ஸ்திதாக. தேவியாம் அந்தர்ஹிதாயாம், அம்பாள் அங்க அந்தர்தியானமான உடனே, அவ மறைஞ்சு போன உடனே தத்திர சம்ஸ்திதாக, அங்க இருக்கும் முனிவர்கள் இப்ப என்ன பண்ணணும், ராஜாட்ட இருந்து அடுத்த ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும். என்ன பண்றது, விசிந்திய விதிவத் சர்வே நிமேர் தேகம் சமாகரத்து. இப்ப நிமி என்ன எடுத்து, நீ எல்லாருடைய கண்ணிலையும் இருப்ப அப்படின்னு அம்பாள் வரன் கொடுத்த உடனே என்ன எடுத்து, அந்த தேகம் போயிடுது. அதுல மெல்லிசா ஒரு மூச்சு காத்து போயிட்டு சொன்ன இல்லையா, அது நின்று போயிடுது. நிமியினுடைய தேகம் கீழே விழுந்துடுத்து. அதுக்கப்புறம் முனிவர்கள் என்ன பண்ணாங்க, யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு அதான் ஆராய்ச்சி செய்தார்கள், விசாரம் செய்தார்கள். அவனுடைய சரீரத்தை கொண்டு வந்தாங்க. அரணிம் தத்திர சம்பந்திய சம்ஸ்தாபிய மமந்தூர் மந்திரவத்ததா. அந்த சரீரத்தையே ஒரு மரக்கட்டை போல அந்த சரீரத்தையே அந்த மாதிரி செஞ்சு அதுக்கு மேல உத்தராரணின்னு சொல்லுவா. அரணின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், கடையணும். கீழே கட்டை ஒரு ஸ்கொயரா ஒரு பலகா இருக்கும், அதுக்குள்ள ஒரு பெக்கு ஒண்ணு வச்சு அந்த பெக்கு, இந்த துறப்பணம் இருக்கு பாருங்க, அதை போட்டு இழுக்கிறா. இழுக்கும் போது இந்த துறப்பணம் கட்டையில சுத்திட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணும், ட்ரில் பண்ணிட்டு உள்ள போகும். உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபிரிக்ஷன்னால அதுல இருக்கிற தூள்லாம் விழுறது பாருங்க, அது பிடிச்சிக்கும், நெருப்பு வரும். இதுதான் அரணி மதனம்னு பேரு. அதாவது அந்த சேர்னிங் ஸ்டிக்ஸ் இருக்கே, அதை வச்சுட்டு நெருப்பை உண்டு பண்றா. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணா, சேர்னிங் ஸ்டிக்கு பதிலா நிமியினுடைய பாடியையே லோயர் இதுவா இந்த உடன் இதுவா பிளேக்கா யூஸ் பண்ணி அதுக்கு மேல ஆக்சுவல் ஸ்டிக்கை வச்சு அவ என்ன பண்றா, சேர்ன் பண்றா, கடையறா. அது கடைஞ்ச உடனே என்ன ஆயிடுது, மந்திரங்களோட. அதனால அரணிம் தத்திர சம்ஸ்தாபிய மமந்தூர் மந்திரவத்ததா மந்திரஹோமைர் மகாத்மானஹா புத்திரதேதோர் நிமேரத. குழந்தைக்காக, நிமியினுடைய உடம்புல இருந்து ஒரு பிள்ளைக்காக. அரண்யாம் மத்தியமானாயாம் புத்திர பிராதுரபூத்ததா. இப்ப அந்த இடத்துல அக்னிக்கு பதிலா என்ன எடுத்து இவ மந்திரங்களோட கடைஞ்சதுனால
ஒரு குழந்தைய அதுல இருந்து வெளில வருது. சர்வ லட்சண சம்பன்னகா, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா சர்வ லட்சண சம்பன்னகா, ராஜாவா இருக்கிறதுக்கு ஒண்ணுங்கிற சகல லட்சணங்களுடன் கூடினதாக இருக்கு. சாக்ஷாத் நிமிரிவாபரகா, அது அடுத்த நிமியே பிறந்தாப்புல, சாக்ஷாத் நிமி, நிமியே ஒரு குழந்தையா பிறந்திருந்தான்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அபரகா நிமிரிவ, நேர்ல பாக்குறதுக்கு நிமி மாதிரியே இருக்கு. அரண்யாம் மதனாத் ஜாதகா தஸ்மாத் மிதிரிதி ஸ்மிருதா, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வந்தது? அரணிய மதனம் பண்ணி அந்த குழந்தை வந்ததுனால அந்த குழந்தைக்கு மிதி, அந்த குழந்தைக்கு ஆக்சுவலா 3 பேர் வரப்போறது. அந்த குழந்தைக்கு மிதி அப்படின்னு பேர் வந்து, மிதினா சேர்ன்ட் ஒன் அப்படின்னு அர்த்தம். மிதிரிதி ஸ்மிருதா ஏனாயம் ஜனகா ஜாதகா தேனாசோ ஜனகோ பவத்து. ஏனாயம் ஜனகா ஜாதகா, அதாவது இந்த குழந்தை அம்மாட்ட இருந்து பிறக்காம அப்பாட்ட இருந்து டைரக்டா பிறந்திருக்கு இல்லையா, ஜனகன்னா அப்பா. ஸோ அப்பாட்ட இருந்தே பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு ஜனகன்னே பேர் வந்துடுத்து. அதான் ஜனகா ஜாதகா. விதேகஸ்து நிமிர் ஜாதகா யஸ்மாத் தது அன்வையே. நிமி இப்ப என்ன பண்ணா, சரீரம் இல்லாதவனா ஆயிட்டான். ஆனா அவன் செத்து போன மாதிரி போயிடல. இப்ப சரீரம் இல்லாட்டாலும் இல்லாத சரீரத்துல இருந்து அவங்ககிட்ட குழந்தைய உண்டு பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு இப்ப மன்மதன் நம்ம வந்து என்ன பண்ணோம், சாபத்தினால வந்து ரத்திக்கு மட்டும் அவன் தெரியுவான், பாக்கி பேருக்கு தெரிய மாட்டான். அதனால அனங்கன், அதாவது சரீரம் இல்லாம விவகாரம் பண்றவன் மன்மதனுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையோ, சரீரம் இல்லாம அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பான், அனங்கன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல அனங்கன்னு சொல்லல, சரீரம் இல்ல ஆனா எல்லா விவகாரமும் நடக்கிறது. சரீரம் இல்லாட்டாலும் அந்த பழைய சரீரத்துல இருந்து, அதாவது செத்து போன சரீரத்துல இருந்து குழந்தை வந்திருக்கு, யாகத்தெல்லாம் முடிச்சிருக்கான். அதனால இவனுக்கு என்ன வருதுன்னா விதேகா, சரீரமே இல்லாமல் விவகாரம் பண்றவன் ஒரு இது வந்துருக்கு, பேர் வந்துருக்கு. விதேகஸ்து நிமிர் ஜாதகா யஸ்மாத், அவன் விதேகனா இருக்கிறதுனால ததன்வையே சமுத்பூதாக ராஜானஹா விதேகா இது கீர்த்திதாக, அவனுடைய வம்சத்துல வந்த ராஜாக்களுக்கெல்லாம் விதேகர்கள் அப்படின்னு பேர் வந்துடுத்து. ஸோ அந்த முதல்ல பிறந்த குழந்தைக்கு மிதின்னு பேரு, அந்த குழந்தைக்கு இன்னொரு பேரு ஜனகர்னு பேரு, அந்த வம்சத்துல வந்தவாளுக்கும் ஜனகர்னு பேரு, எல்லாருக்குமே ஜனகர்னு பேரு. அதுக்கப்புறம் விதேகன்னு பேரு. சீதையோட அப்பாவும் ஜனகர் இல்லையா, ஆனா அவருக்கு என்ன ஜனகர்னா சீரத்வஜ ஜனகர்னு பேரு. அதாவது ஜனகர்னா ஃபேமிலி நேம் மாதிரி, எல்லாருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் நேம் உண்டு. குஷத்வஜன், சீரத்வஜ ஜனகன், குஷத்வஜ ஜனகன், தர்மத்வஜ ஜனகன் அப்படின்னு ஒவ்வொரு ஜனகருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று உண்டு. ஜனகருங்கிறது சர்நேமா இருக்கும். ஸோ அதனால அவளுக்கு ஜனகன்னு பேரு, விதேகம்னு பேரு அப்படின்ட்டு. ஏவம் நிமிசிதோ ராஜா பிரதிதோ ஜனகோ பவதி, நிமியினுடைய பிள்ளையா இருக்கிறவன் பிரசித்தமான ஒரு ஜனகராக ஆனான். அவன் என்ன பண்ணான், தான் நாட்டை ஆள்றதுக்காக ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறான். நகரி நிர்மிதாத்தேன கங்கா தீரே மனோகரா, கங்கை கரையில ஒரு அழகான நகரத்தை நிர்மாணம் பண்றான். மிதிலேதி, மிதியினால நிர்மாணம் பண்ணப்பட்டதுனால மிதிலா அப்படின்னு பேரு. இன்னொரு பேரு ஜனக்பூர், ஜனகபுரின்னு பேரு. இன்னைக்கு அதுக்கு ஜனக்பூர்னு நேபாள் பார்டர்ல இருக்கு இல்லையா, அந்த ஜனக்பூர். ஸோ அந்த நகரத்துக்கு மிதிலான்னு ஒரு பேரு, ஜனக்பூர்னு ஒரு பேரு. மிதிலேதி சுவிக்யாதா கோபுர அட்டாள சம்யுதா, அது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாத்தோடையும் சேர்த்து கட்டியிருக்கான். தனதானிய சமாயுக்தா கட்டசாலா விராஜிதா, அட்டசாலைகள்னு சொல்றோம் பாருங்க, பெரிய பெரிய தோரணங்கள், அதுக்கப்புறம் மாட மாளிகைகள், இதெல்லாம் அட்டசாலைங்கிறது டைப் ஆஃப் பில்டிங், பிக் பில்டிங், மாளிகைகளோட கூடினது. வம்சேஸ்மின் ஏபி ராஜானஹா தே சர்வே ஜனகாக, அவன் வம்சத்துல வந்து எல்லாருமே ரஜகா தான். விக்கியாதா ஞானின சர்வே விதேகா பரிகிறது, எல்லாரும் ஞானிகளாகவும் இருந்தாங்க, விதேகர்கள்னு பேரு. ஏதத்தே கதினம் ராஜன் நிமேர் ஆக்கியானம் உத்தமம், இப்படியாக நான் உனக்கு நிமியினுடைய கதையை சொல்றேன். சாபாத்யஸ்ய விதேகத்துவம் விஸ்தராத் உதிதம் மயா. ஸோ எப்படி ராஜா நிமி வந்து விதேகனானா, சாபத்தினால எப்படி விதேகனானான்ற விஷயத்தை சொல்லியிருக்கேன். இப்ப விதேக ராஜ்யம் எப்படி வந்தது, ஜனகால்லாம் எப்படி வந்ததுங்கிற கதை, அந்த கதையும் சொல்றதுக்காக என்ன பண்ணார், இந்த இடத்துல இந்த வசிஷ்ட சாபம் நிமியினுடைய சாபத்தை எடுத்துன்னு இது சொல்றார். இதுக்கு மேல என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருனாக்க, பகவன் பவதா புரோக்தம் நிமிசாபஸ்ய காரணம் ஸ்ருத்வா சந்தேகமாபன்னம் மனோ அதீவ சஞ்சலம். எனக்கு கேட்டு ஒரு மனசு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்குது. வசிஷ்டோ பிராமண சிரேஷ்டா, வசிஷ்டர் பிராமணர், பிராமணர்களுக்குள்ள ரொம்ப சிறந்த பிராமணர். ராஜ்யஸ்தைவ புரோஹிதா, ராஜாவுக்கு புரோஹிதர். புத்திர பங்கஜ யோனேஷ்டு, பிரம்மாவோட புள்ள. ராஜ்யா சப்த கதம், அவர் எப்படி
இந்த நிமிங்கிற ராஜாவால சபிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஏன் அப்ப கேக்குறாருன்னா மேல அவன் சொல்றான், குரும்ச பிராமணம் ஞாத்வா. இப்ப தன்னுடைய குரு ப்ரஹஸ்பதி புரோகிதர், அவர் ஒரு பிராமணர். அந்த நிமி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிராமணரா வசிஷ்டரை தெரிஞ்சின்றவன், வசிஷ்டர் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா கூட அதை டாலரேட் பண்ணிட்டு அது பொறுத்துண்டு போயிருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா ஒரு பெரிய பிராமணர் குரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை போய் சபிக்கலாமா? அவர்கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்டலாமோ? குரும் பிராமணம் ஞாத்வா நிமினா நகிருதா க்ஷமா. க்ஷமான பொறுமை. நிமியினால ஏன் பொறுமை கடைபிடிக்கப்படவில்லை? நிமி ஏன் அவர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போக முடியல? அவர் ஏன் அதை டாலரேட் பண்ணிக்க முடியல? யஜ்ஞ கர்ம சுபம் கிருத்வா. ரெண்டாவது, நீங்க சாதாரணமா பார்த்திருப்பேன், இப்ப நம்மளுக்கு கோபம் வந்துருச்சுனாக்க சிராதத்தும் போது கோபப்படக்கூடாது அப்படின்னு பிராமணா சொல்லிட்டு இருப்பா இல்லையா? ஸோ ஒரு அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அந்த அனுஷ்டானத்துக்கு இது சொல்லுவா, நான்ருத்தம் பதேத் அப்படின்னு. அதாவது பொய் பேசப்படாது, கோபப்படப்படாது. அனுஷ்டானம் அதாவது என்ன ஆகும்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு யாக யஜ்ஞாதிகள் பண்ணும்போதோ இல்ல ஆத்துல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போதோ அந்த நேரத்துல நம்மளுக்கு கோபம் அந்த கோபத்தை காட்டுறதா இருந்தா எந்த பூஜை புனஸ்காரம் பண்றோமோ அதனுடைய பலன் கிடைக்காது. அந்த பூஜை பண்ணது வேஸ்ட், வியர்த்தம். அது பண்ணினதுல சேர்த்திக்க கிடையாது. ஸோ இப்ப பூஜை பண்றதா இருந்தா நம்மளுடைய எமோஷன்ஸ் பகவான்கிட்ட பக்தியை காட்டலாம். ஆனா பொறத்தியார்ட்ட கோபத்தை காட்டப்படாது, பொய் பேசப்படாது, தப்பு தண்டாவா நடந்துக்கப்படாது. அந்த சுச்சி அப்படின்னு சொல்றாளே, அந்த சுச்சின்னாக்க திரவிய சுத்தி மட்டும் இல்ல, மனசுத்தி ஐகாகிரியம் மட்டும் இல்ல, எந்த விதமான பர்சனலான பாவனைகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஸோ சாதாரண யாக யஜ்யங்கள்லயே நான்ருத்தம் பதேத் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசப்படாது, கோவப்படப்படாதுங்கிற விஷயங்கள்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கும் போது இவன் இவ்வளவு பெரிய ஒரு சத்திரயாகம், 5000 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சத்திரயாகம் பண்றான் இல்லையா? யஜ்ஞ கர்ம சுபம் கிருத்வா கதம் குரோதம் உபாகதா. வசிஷ்டத்தை அவனுக்கு தாங்க முடியாத அவ்வளவு பெரிய கோபம் எங்க இருந்து வருது? ஞாத்வா தர்மஸ்ய விஜயானம் கதம் இக்ஷ்வாகு சம்பவா. இக்ஷ்வாகு குலத்துல ஒரு ராஜா தர்மஸ்ய விஜயானம், வேதாங்கங்கள்லாம் படிச்சவன், விஷயம் தெரிஞ்சவன், யாக யஜ்ஞாதிகள் எப்படி பண்ணணும், அதுல என்ன விதமான ஒரு சீலம் இருக்கணும், என்ன விதமான அனுஷ்டான ஆதாரங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவ்வளோத்தையும் தெரிஞ்சின்றவன் குரோதஸ்ய வசமாபன்னஹா. கோபத்தின்கிட்ட போய் மாட்டின்னு விட்டான், கோபத்தின் பார்வை விழுந்துட்டான். அவன் எப்படி கோபப்பட்டவனா ஆயிட்டான் அப்படின்னா he became under the control of anger. சப்தவான் பிராமணம் குரும். அதுவும் ஒரு பெரிய தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய பிராமணரை போய், அது மகாபாவம், குருவை சபிக்கிறது. அதாவது குரும் தொங்கிருத்வா என்ன, ஒரு நம்ம ஆத்துல பெரியவா குருவை யார் நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறாளோ, குருக்கிட்ட யார் கோபத்தை காட்டுறாளோ அவளுக்கே பெரிய நரகங்கள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன இருக்குன்னு சொன்னோம்னாக்க, இந்த மாதிரி குருவை தெரிஞ்சுட்டு குருவிட்டு இவ்வளவு பெரிய கோபத்தை காட்டினான்னாக்க இவன் சரீரம் விழறதுங்கிறது இல்ல, குருவத்தை கோபத்தை காட்டினதுங்கிற தோஷத்துக்கான தனியான பாவத்தை வேற அனுபவிக்க வேண்டி வரும் இல்லையா? ஸோ அது எப்படி அவனால இது பண்ண முடியுது? தெரிஞ்சுட்டு அவன் எப்படி பண்றான், ஏன் பண்ணினான் அப்படின்னு கேட்கிறார். அங்க இடத்துல தான் என்ன ஆகும்னா, இந்த திரிகுணம்னா என்ன, மாய என்ன, அதனுடைய விவகாரங்கள்லாம் என்னன்னு சொல்ல போறார். அது என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.